கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி விலகக்கூடாதுன்றதுல உங்களுக்கு ஏன் அந்த அளவுக்கு ஒரு அக்கறை? அதாவது இந்த 2026 தமிழ்நாடு தேர்தல எங்களுடைய மனிதநேய ஜனநாயக கட்சி வெறும் எண்ணிக்கையின் அடிப்படையிலான ஒரு தேர்தலாகவோ, அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான ஒரு தேர்தலாகவோ பார்க்கவில்லை. மாறாக சித்தாந்த போராட்ட களமாக பார்க்கின்றோம். தமிழ்நாட்டுடைய திராவிட அரசியல் இருப்பை சீர்குலைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு பாஜக, RSS போன்ற வலதுசாரிகள் முனைப்பு காட்டுகிறார்கள். கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு, கவலைகள் இல்லாத தமிழ்நாடு என்ற முழக்கத்தை ஆரம்பத்திலே முன்வைத்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான அரசியலை அவர்கள் முன்னெடுக்கின்ற பொழுது, தந்திர அரசியலை முன்னெடுக்கின்ற பொழுது, தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்ற அடிப்படையிலான கருத்துகள் தமிழ்நாட்டிலே இப்போது எல்லா தரப்பிலும் மேலோங்கி வருகிறது. ஒரு அமைதியான மாநிலமாக இருக்கிறது. பல்வேறு சாதிகள், மதங்கள் வாழக்கூடிய இந்த மண்ணில் எல்லோருமே வெவ்வேறு சிந்தனையாளர்களாக இருந்தாலும், வெவ்வேறு நம்பிக்கையாளர்களாக இருந்தாலும், முருதாய் மக்களாக வாழ்கிறார்கள். இந்தியாவிலேயே இது தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் தான் நீங்கள் மிக அதிகமாக பார்க்க முடியும். அப்படிப்பட்ட இந்த தமிழ்நாட்டுடைய எதிர்காலத்தை பாடைய செய்துவிடக்கூடாது என்று சொன்னால், திமுக தலைமையிலான இந்த இந்தியா கூட்டணி, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற வேண்டும், வலிமையாக இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் எங்களுடைய ஒரே நோக்கம். அதற்காகத்தான் இப்படிப்பட்ட எந்த ஒரு சலசலப்புகள் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அக்கறை எடுத்து ஒரு உணர்வுபூர்வமாக நம்ம செயல்படுறோம்.